ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு நம்ம சேனல். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. அப்பதான் வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனா இருக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். சிக்கிஷிமா சுபாருவை ஸ்டாப் பண்ணி டைகா கிட்ட இன்னும் நிறைய கேக்குறதுனால தன் பவரை கேன்சல் பண்ண சொல்றான். சைகா கிட்ட சுபாரு மாதிரி ரெட் ஃபாக் உருவாக்க முடியுமான்னு கேக்குறான். அவ பிளட் மோல்டு யூஸ் பண்ணி அதே மாதிரி ஃபாக் உருவாக்குறான். அதுல டார்க் ஃபாக் எல்லாம் போயிடுது. அதோட ஸ்மெல் அயன் மாதிரி இருக்குன்னு எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. டார்க் ஃபாக் காணாம போனதுக்கு சைகா ஷாக் ஆக சிக்கிஷிமா அவளுக்கு ரியாக்ஷன்ஸ் பத்தி எக்ஸ்பிளைன் பண்றான். சிக்கிஷிமா அதே ரியாக்ஷன்ஸ டார்க் டோர் ஓனர் கிட்ட கேக்குறான். ஓனரோட கண்கள் தெரிய ஆரம்பிக்குது. நீங்க என்னோட ஸ்கில்ஸோட சீக்ரெட்ட இவ்ளோ சீக்கிரம் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு சொல்றான். சிக்கிஷிமா அவனோட இன்டென்ஷன்ஸ் பத்தி கேட்க அந்த கிரியேச்சர் ஸ்கை கிளாக் உடைக்க விரும்புறதா சொல்லுது. ஏன் அப்படின்னு கேட்டதும், நான் உனக்கு சொல்ல மாட்டேன். ஆனா நீங்க எல்லாரும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கீங்க. டைகாக்கு உன்ன மாதிரி ஒருத்தன் இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லுது. வேற ஏதாவது சொல்லணுமான்னு சிக்கிஷிமா கேட்க அந்த கிரியேச்சர் ரஞ்சீவ், உடோ, சிக்கிஷிமான் 3 பேரையும் சொல்லி நீங்க 3 பேரும் டைகாவால தோக்கடிக்கப்பட்டீங்கன்னு சொல்லுது. நீங்க எங்களை ஓவரா அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்கன்னு சிக்கிஷிமா சொல்ல அது ஒரு கெஸிங் தான். சுபாரு அதை நடக்க விட மாட்டான்னு சுபாரு சொல்றான். அந்த கிரியேச்சர் சிரிக்க அந்த கேட் டிசப்பியர் ஆயிடுது. வென்குவிஷர் பத்தி சுபாரு தெரிஞ்சிருக்கிறதுல அவனுக்கு சர்ப்ரைஸ் இல்ல. ஏன்னா பிளட் மோல்டு பார்த்ததும் எல்லா மான்ஸ்டர்ஸும் ஷாக் ஆகுறத அவன் பல தடவை நோட் பண்ணியிருக்கான். சுபாரு அந்த கிரியேச்சரை நீ யாருன்னு கேட்க அது தன் பேர் பிளாக் எம்டி கிங் அப்படின்னு தன்னை இன்ட்ரோ பண்ணிக்குது. இந்த உலகத்தை மாத்தணும்னு விரும்புறதால இந்த உலகத்தை அழிக்க போறதாவும் இங்க இருக்க எல்லா பீப்பிளையும் அழிக்க போறதாவும் சொல்லுது. ஆனா சுபாரு அதை நடக்க விட மாட்டேன்னு சொல்லி அட்டாக் பண்றான். ஆனா அந்த கேட் டைகா கிட்ட அப்பியர் ஆகி அவனை அங்கிருந்து கூட்டிக்கிட்டு காணாம போயிடுது. எல்லாரும் அந்த கிரியேச்சரை ஸ்டாப் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா அது எல்லாரையும் டீஸ் பண்ணிட்டு ஓடிடுது. அதே ரூஃப் டாப்ல 2 பேர் நின்னு அவங்க எல்லாரையும் பாத்துட்டு இருக்காங்க. ஃபைட் நடுவுலயே சிக்கிஷிமா அவங்கள நோட் பண்ணியிருந்தான். அவங்க டைகா மாதிரி ஒரு பிரசன்ஸை எமிட் பண்றாங்க. ஆனா டைகாவை விட ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அதாவது அவங்க நினைச்சதை விட எனிமி இன்னும் நிறைய முன்னாடி இருக்கான். மத்த பக்கம் அந்த கிரியேச்சர் டைகாவை அதோட டைமென்ஷனுக்கு கூட்டிட்டு வந்துட்டு, பாத்தியா, நீ மறுபடியும் அவங்க எல்லார்கிட்டையும் ஹெல்ப்லெஸ்ஸா ஆயிட்ட. என்னோட வீக்கான, முட்டாள், அசிங்கமான டைகா. உன் மைண்ட்ல என்ன ஓடிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியும். ஸ்ட்ராங், ஃபேம், மணி, ஹேண்ட்ஷம்னஸ் அண்ட் நீ என்ன விரும்புறியோ அதை நான் பண்ணுவேன். நான் உன்னை மறுபடியும் உருவாக்குவேன். அப்போ நீ உனக்கு வேணுங்கிற எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணலான்னு சொல்லுது. அப்புறம் அந்த கிரியேச்சர் தன்னோட குட்டி குட்டி பெரிய கைகளால டைகாவை நசுக்கிடுது. அதே டைமென்ஷன்ல நிறைய பிளேயர்ஸ் வந்திருக்காங்க. அவங்கள பார்த்து அது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அண்ட் எல்லாரும் இங்க வந்ததுக்கு ரீசன் அவங்க பவர்ஃபுல் ஆகணும். எவ்வளவு விலை கொடுத்தாலும் சரி. அவங்க எல்லாருக்கும் பின்னாடி நிறைய கைகள் வருது. அண்ட் அந்த மான்ஸ்டர் அவங்க எல்லார்கிட்டையும் வாங்க எல்லாரையும் சேர்ந்து அழிப்போம்னு சொல்லுது. அடுத்த நாள் சுதாரோட ஃபியூனரல் நடக்குது. எல்லாரும் சாடா உட்கார்ந்திருக்காங்க. அவனோட சிஸ்டர் ரொம்ப ஷாக் ஆகி இருக்கா. சுபாரு தூரத்துல இருந்து அவளை பாத்துட்டு இருக்கான். அப்போ சுதாரோட ஃப்ரெண்ட் வந்து சுபாரு கிட்ட சுதார் கடைசியா சொன்ன வார்த்தைகளை சொல்றான். அதுல அவன் சுபாரு கிட்ட சாரி கேட்டிருந்தான். சுதாரோட ஃப்ரெண்ட் சுபாரு கிட்ட அவன் கடைசி டைம்ல ஹெல்ப்லெஸ்ஸா இருந்தான்னு சொல்றான். ஆனா அவன் கானாவை ஏன் தனியா விட்டுட்டு போனான்னு எனக்கு புரியலன்னு சொல்லி அவன் அழ ஆரம்பிக்கிறான். கொஞ்ச நேரம் கழிச்சு சிக்கிஷிமாவும் சுபாருவும் ஒரு இடத்துல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. சிக்கிஷிமா இப்போ டார்க் டோர்ஸ் அப்பியர் ஆகுறது இல்லன்னு சுபாரு கிட்ட சொல்றான். ஸ்கூல்ல 5 பேர் தான் மிச்சம் இருக்காங்க. அண்ட் நிறைய பேர் சிட்டில இருந்து காணாம போயிட்டு இருக்காங்க. சுபாரு கேட்ட கிளியர் பண்ணி ஸ்ட்ராங்காக விரும்புறான். அப்போதான் நெக்ஸ்ட் டோர் ஆஃப் ட்ரையல்ஸ்ல வேக்ஸி கிட்ட சைகா பத்தி கேட்க முடியும். அதுக்கு சிக்கிஷிமா சுபாரு கிட்ட நீங்க ஃபியூச்சர்ல நம்ம எல்லாரையும் டைகா கிட்ட இருந்து ப்ரொடெக்ட் பண்ணுவேன்னு கூட சொன்னீங்கன்னு சொல்றான். சுபாரு, ஆமா, நான் அப்படி சொன்னேன். ஆனா இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா உங்களுக்கு என் ப்ரொடெக்ஷன் தேவையில்லைன்னு சொல்றான். அப்புறம் சிக்கிஷிமா சுபாரு கிட்ட அடுத்த நாள் ரஞ்சிவோட கேட்ஸ் கிளியர் பண்ண போறதா சொல்றான். அடுத்த நாள் சுபாரு ரஞ்சிவோட கேட்ஸ் கிளியர் பண்ண போறான். சிக்கிஷிமா சுபாரு கிட்ட கேட் கிளியர் பண்றதுக்கு முன்னாடி சில விஷயங்களை சொல்லியிருந்தான். ஃபர்ஸ்ட், சுபாருவோட ஃபைட் பண்ற ஸ்டைல் ரொம்பவே டிஃப்ரெண்ட். அதனால சிக்கிஷிமா அவனுக்கு எதுவும் சொல்லித்தர முடியாது. அவனோட காம்பேக்ட் ஸ்டைல் ரொம்ப டிஃப்ரெண்ட். ஆனா அவனோட ஸ்வர்ட்ஸ்மேன்ஷிப்பை இம்ப்ரூவ் பண்ணலாம். அதனால நீ ரஞ்சிவ் கிட்ட கத்துக்கணும். சுபாருவுக்கு அவன் இன்னைக்கு ரஞ்சிவோட கேட்ஸ் கிளியர் பண்ண போறான்னு நம்பவே முடியல. கூடவே ரஞ்சி தன்னோட ஹேர் ஸ்டைல மாத்திருந்தான். அத சுபாரு அப்ரிஷியேட் பண்றான். அவங்க 2 பேரும் அவங்க கேட் கிட்ட போனதும் அங்க யாம் கிளஃப்னு ஒரு டீம் வருது. ரஞ்சிக்கு அவங்கள ஏற்கனவே தெரியும். ரஞ்சி யாம் கிட்ட ஏன் இங்க வந்தான்னு கேட்க யாம் அந்த கேட்ட புக் பண்ணதா சொல்றான். இத கேட்டதும் ரஞ்சி தன்னோட டைரிய பார்த்து யாம்டா கிட்ட அவன் ஏதோ மிஸ்டேக் பண்ணிட்டான் போல. அவன் புக் பண்ண கேட் நெரிமா சிட்டில இருக்கு. இங்க இருந்து 1 மணி நேரம் ஆகும்னு சொல்றான். இத கேட்டதும் சுபாரு ரஞ்சி அவங்கள தப்பான இடத்துக்கு கூட்டிட்டு வந்துட்டான்னு சர்ப்ரைஸ் ஆகுறான். 1 மணி நேரம் கழிச்சு அவங்க எல்லாரும் அந்த 5 ஸ்டார் டஞ்சியனுக்கு வர்றாங்க. ரஞ்சி சுபாரு கிட்ட இது 4 ஸ்டார் டஞ்சியனை விட 10 மடங்கு டேஞ்சரஸ்னு சொல்றான். இங்க நீ ஆபத்தை கெஸ் கூட பண்ண முடியாது. அதனால உன்னோட கார்டை டவுன் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு குழிக்குள்ள மாட்டிக்கிறான். சுபாரு அவங்கிட்ட அவன் தனியா வெளியே வருவானா
இல்ல பிளட் மோல்டு யூஸ் பண்ணி சுபாரு ஹெல்ப் பண்ணணுமான்னு கேக்குறான். ஆனா அதுக்கு முன்னாடி ரஞ்சி முழுசா குழிக்குள்ள போயிடுறான். அவங்க 2 பேருக்கும் ரஞ்சிக்கு என்ன பிரச்சனைன்னு புரியல. சிக்கிஷிமா சுபாரு கிட்ட ரஞ்சிவோட கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்க சொல்லி அனுப்பியிருந்தான். ஃபர்ஸ்ட் லுக்ல அவன் ஸ்மார்ட்டா தெரியலாம், அவன் எதையும் செய்வான் மாதிரி தோணலாம். ஆனா அவன்கிட்ட அவனோட ஸ்ட்ரென்த் தவிர எந்த ஸ்பெஷாலிட்டியும் இல்ல. சுபாரு தான் எப்போதுமே அட்மையர் பண்ண ஒருத்தன் இப்படி இருக்கானேன்னு ஷாக் ஆகுறான். அப்போ 43வது லெவல்ல இருந்த ஒரு பிக் ஹேண்ட் வருது. சுபாரு அதை அட்டாக் பண்ணி கொல்ல ட்ரை பண்றான். அப்போ ரஞ்சி தன்னோட 4th ஸ்கில் டைட்டன் ஸ்வர்டை யூஸ் பண்றான். அது குழிக்குள்ள இருந்து வெளியே வந்து அந்த ஆண்ட பாதியா வெட்டிடுது. ரஞ்சி தான் ஹேண்ட்ஷம் அண்ட் அவனுக்கு நல்ல மேனர்ஸ் இருக்குன்னு தெரியும். ஆனா அவனை எப்போதுமே தெரிஞ்சவங்களுக்கு ரஞ்சி ஒரு பிளேயரா ஆனதுல ஹாப்பி. சின்ன வயசுல ரஞ்சிக்கு எந்த ஸ்பெஷாலிட்டிஸும் இல்ல. ரஞ்சிவோட பேரண்ட்ஸ் அவன் கிளவரா இருப்பான்னு நினைச்சாங்க. ஆனா அப்படி இல்ல. ஆனா அவனோட பேரண்ட்ஸ் டிஸ்பாயிண்ட் ஆகாம அவனுக்கு ரொம்ப லவ் கொடுத்தாங்க. அவனை ரொம்ப செல்லமா வளர்த்தாங்க. அவன் 4th கிளாஸ்ல இருக்கும்போது கிளாஸ்ல புள்ளி பண்ணப்பட்ட தன்னோட ஃப்ரெண்ட காப்பாத்தினான். அவனோட ஃப்ரெண்ட் அழுதான். ரஞ்சிக்கு தேங்க்ஸ் சொன்னான். ஆனா அடுத்த நாள் அவன் ஃபுல்லிங் டார்கெட் ஆகிட்டான். அவன் மத்தவங்க அவன்கிட்ட என்ன பண்ணாங்கன்னு யோசிக்கல. ஆனா அவன் காப்பாத்தின ஃப்ரெண்ட இன்னைக்கு அவனை புள்ளி பண்றான்னு தெரிஞ்சு ரொம்ப ஷாக் ஆகிட்டான். மக்கள் எப்பவுமே ஏமாத்துவாங்க. ஆனா அவன் தன்னோட வீக்னஸ்னால அப்படி பண்ணான். ரஞ்சி அன்னைக்குல இருந்து டிசைட் பண்ணான், அவன் யாரையும் வழியில விட மாட்டான். ஆனா இந்த மாதிரி ரஞ்சி ட்ரூ ஃப்ரெண்ட்ஸ் உருவாக்க முடியும்னு நினைச்சான். ஆண்ட கொன்னதுக்கப்புறம் ரஞ்சி கொஞ்சம் குழிக்கு மேல வர்றான். அவன் சுபாரு கிட்ட பிளட் மோல்டு யூஸ் பண்ணி அவனை இழுக்க சொல்றான். அப்போ சைகா ரஞ்சி கிட்ட எத்தனை தடவை இப்படி குழிக்குள்ள விழுந்து திருப்தி அடைவன்னு கேக்குறா. அப்போ ரஞ்சி கவனக்குறைவா இருந்ததற்கு அவங்க 2 பேர்கிட்டயும் சாரி கேக்குறான். சுபாரு பிளட் மோல்டு யூஸ் பண்ணி ரஞ்சியை இழுத்தப்போ அவன் ரொம்ப வெயிட்டா இருந்தான். ஆனா ரஞ்சி குழில இருந்து வெளியே வந்ததும் அவன் கீழிருந்து ஒரு பெரிய மான்ஸ்டரை கூடவே கொண்டு வந்தான். ரஞ்சி தன்னை ஒரு சாரிஜா யூஸ் பண்ணி இந்த மான்ஸ்டரை தோக்கடிச்சிருக்கான். இந்த விஷயத்த அவன் அவங்க 2 பேர்கிட்டயும் சொல்றான். அப்போ சுபாருவுக்கு ரஞ்சி அவன் நினைச்ச மாதிரி இல்லன்னு புரியுது. ரஞ்சி எப்பவுமே ஃபைட்ல ஃபர்ஸ்ட் அவனே ஃபைட் பண்ணணும்னு பாப்பான். அப்போதான் அவன் தன்னோட டீம்மேட்ஸ ப்ரொடெக்ட் பண்ண முடியும். ரஞ்சிக்கு நிறைய வீக் ஸ்பாட்ஸ் இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா அப்படி எதுவும் இல்ல. ஏன்னா ரஞ்சி ஃபிளெக்சிபிளா இருக்கான் அண்ட் ரொம்ப ஓப்பன் மைண்டட் ஆனவனும் கூட. அதனாலதான் ரஞ்சி ஒரு பிளேயர், ஃபர்ஸ்ட் கோல்ட் ரேங்க் பிளேயர். அப்போ சுபாரு ரஞ்சிக்கு ஒரு டவல் எடுத்து குடுக்கறான். ஏன்னா ரஞ்சி ரொம்ப டயர்டா இருந்தான். இதை பார்த்த ரஞ்சி நீ தயாராக வந்திருக்கேன்னு தோணுதுன்னு சொல்றான். சுபாரு இங்க வரும்போது சிக்கிஷிமா சுபாருவுக்கு ஒரு பேக் கொடுத்திருந்தான். அதுல சில டவல்ஸ் அண்ட் ரிங்ஸ் கூட வேற சில விஷயங்களும் இருந்தன. ஏன்னா அவனுக்கு இது தேவைப்படும்னு அவன் ஃபுல்லா நம்புனான். அண்ட் இந்த விஷயத்த சுபாரு ரஞ்சிக்கு சொல்றான். எல்லா விஷயங்களையும் சிக்கிஷிமா ஏற்கனவே தயார் பண்ணிட்டான். ரஞ்சி அண்ட் சிக்கிஷிமா அவங்க ஒர்க்க மாத்திக்கிட்டாங்க. அதனால ரஞ்சியோட ஒர்க்க சிக்கிஷிமா பண்ணிட்டு இருந்தான். அதுல அவன் ரொம்ப ஃப்ரைஸ்ட்ரேட் ஆகிட்டான். எல்லாரும் சகரா சீக்கிரம் ரெக்கவர் ஆகணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவன் இந்த ஒர்க்க நல்லா ஹேண்டில் பண்ணுவான். ரஞ்சி சுபாரு கிட்ட அவங்க கில்ட் ஃபார்ம் ஆனப்போ சிக்கிஷிமா, உடோ, சாகரா அண்ட் அவன் எல்லாரும் ஒன்னா இருந்ததா சொல்றான். அதனாலதான் சிக்கிஷிமாவுக்கு அவனை நல்லா தெரியும். அவங்க 4 பேரும் 8 வருஷமா ஒன்னா இருக்காங்க. அதனாலதான் ரஞ்சி டைக்காவை ஒருபோதும் மன்னிக்க முடியாது. ஏன்னா அவன் சாகராவை அவ்வளவு இன்ஜுரி பண்ணிட்டான். அவன் சுபாருவோட பிரதரா இருந்தாலும் சரி. ஆனா அவன் டைக்காவை ஒருபோதும் மன்னிக்க மாட்டான். இத கேட்டதும் சுபாரு சுதாரையும் அவனோட சிஸ்டரையும் பத்தி யோசிச்சு தனக்கும் ஒரு ரீசன் இருக்கு டைக்காவை ஃபைட் பண்ண அப்படின்னு ரஞ்சி கிட்ட சொல்றான். எதுவா இருந்தாலும் அவன் அதுக்கு முன்னாடியே ரெடியா இருக்கான். இத கேட்டதும் ரஞ்சி ஹாப்பி ஆயிடுறான். இந்த கேட் மேப் ரொம்ப பெருசா இருக்கு. அவங்க 2 பேரும் நடந்து நடந்து ரொம்ப தூரம் வந்துட்டாங்க. இப்போ ரஞ்சிக்கு 20 கிலோமீட்டர் தூரத்துல ஒரு பாஸ் தெரியுது. இது தெரிஞ்சதும் சுபாரு ஷாக் ஆகுறான். அப்போ ரஞ்சி, இது என்னோட ஸ்கில், ஹவ் ஐஸ்னு பேரு. இது 100 மடங்கு வரைக்கும் ஜூம் பண்ணலாம். ஒரு கோல்டன் நைட்டுக்கு இந்த ஸ்கில் ரொம்ப காமன். அண்ட் இப்போ சுபாருவும் அதை பார்க்க முடியும். ஏன்னா அந்த பாஸ் மான்ஸ்டர் ஒரு மரம். அது பூமிக்கு அடியில இருந்துச்சு. ஆனா இப்போ வெளியே வந்துருச்சு. அதுக்கு நிறைய கண்கள் இருக்கு. அண்ட் அது 81 லெவல்ல இருக்கு. அந்த மரம் பார்க்க ரொம்ப பெருசா இருக்கு. தூரத்துல இருந்தும் அதை பார்க்க முடியுதுன்னு சொல்றான். அதை பார்த்ததும் ரஞ்சி தன்னோட டைட்டன் ஸ்வாட் யூஸ் பண்ணி அந்த மரத்தை அட்டாக் பண்றான். ஆனா அவனோட டைட்டன் ஸ்வாட் உடைஞ்சு போயிடுது. அண்ட் அந்த மரம் ரிட்டர்ன் அட்டாக் பண்ணுது. அது ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கு. அதனால அங்கங்க பள்ளங்கள் ஏற்படுது. அதுல இருந்து தப்பிக்க சுபாருவும் சைகாவும் காத்துல பறந்தாங்க. அண்ட் பிளட் மோல்ட் யூஸ் பண்ணி சுபாரு ரஞ்சியையும் பிடிச்சிருந்தான். அந்த மான்ஸ்டரை பார்த்து சுபாரு ஷாக் ஆனான். ஏன்னா அதோட அட்டாக் ரேஞ்சு ரஞ்சிக்கு ஈக்குவலா இருக்கு. 4 ஸ்டார் பாஸ்கள் எல்லாம் இந்த மான்ஸ்டருக்கு 4 ஸ்டார் பாஸ்க்கு ஈக்குவல்னு அவனுக்கு தெரிஞ்சுது. ரஞ்சி இந்த மான்ஸ்டர் 5 ஸ்டார் லோவர் பாஸ்னு சொல்றான். ரஞ்சி தன் பாக்கெட்ல இருந்து ஒரு ஸ்வாட் எடுத்து அந்த பாஸ் மான்ஸ்டரை அட்டாக் பண்றான். அண்ட் அவனோட ஸ்வாட்டோட ஹேண்டில் ஸ்வாட் எல்லாமே பறந்து அந்த பாஸ் மான்ஸ்டர் பக்கம் போகுது. சுபாரு இது 5 ஸ்டார் லோவர் பாஸ் மட்டும்தானா, ஹையர் பாஸ் எவ்ளோ பவர்ஃபுல்லா இருக்கும்னு ஷாக் ஆகுறான். கூடவே ரஞ்சி சுபாரு இவ்வளவு உயரத்துல பறக்க முடிந்ததுன்னு பாராட்டுறான். அப்போ சுபாரு, என்னால ரொம்ப நேரம் இத பண்ண முடியாது. ஏன்னா இது நிறைய எனர்ஜியை எடுக்குதுன்னு சொல்றான்.